உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த நத்தம் தொகுதியில தனுசு லக்னம் அட்சய லக்னமா போறவங்க நின்னாங்கன்னா தோத்து போயிடுவாங்க. அவங்க நிற்கக்கூடிய தொகுதி அவங்களுக்கு ஒத்து வராத தொகுதியாக இருந்தால் அதில் அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது. கரூருக்கு போனால் அவருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கரூரில் அவருக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அரசியல் சூழ்நிலைகளில் 40% தான் அந்த அரசியலினுடைய மாற்றங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. தனிச்சு நிற்கும் பொழுது அவங்க ஜெயிக்க முடியலை, அதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்றது கூட்டணி அமைச்சா ஜெயிக்க முடியுமா? கேப்டன் கட்சி, டிவிகே கட்சி, நம்ம அதிமுக கட்சி, சசிகலா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலயமா ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி மேம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா மேம். நம்ம 2026 அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான் பெருசாக ஞாபகத்துக்கு வருது. எலெக்ஷன், தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி மற்ற எலெக்ஷன்ஸை விட இந்த எலெக்ஷனில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா புது முகங்கள் இருக்குது நிறைய எலெக்ஷன். இந்த ஒரு விஷயம் இந்த தேர்தலுக்கு சாதகமாக தான் இருக்கா மேம்? நம்ம பொதுவான நிகழ்வுகள்ங்கிறது அரசியலை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. நம்மக்கிட்ட நிறைய அரசியல் ஜாதகங்கள் வருது. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்னவாக இருக்கும், நான் இந்த எலெக்ஷனில் போட்டியிட்டால் நான் ஜெயிச்சிடுவேனா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கும். சரி, அவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க ஜாதகம் வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க நிற்கக்கூடிய தொகுதி அவங்களுக்கு ஒத்து வராத தொகுதியாக இருந்தால் அதில் அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது. இந்த வித்தியாசம் கூட இருக்கு. கண்டிப்பாக உண்டு. நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் எப்படி லக்னத்திற்குன்னு ஒரு பலன்கள் மாறி மாறி வருதோ அதே மாதிரி எண்கணிதம் நியூமராலஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த நியூமராலஜி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நம்மளுடைய சார்ட்டு போட்டுடுறோம். அதில் நம்ம எந்த ஊரில் நம்ம நிற்க போகிறோமோ அந்த ஊரை போடணும். போட்டால் அந்த ஊருக்கு வரக்கூடிய ராசியும் நம்ம ஏஎல்பி லக்னத்தோட பொருந்தி வந்தால் மட்டும்தான் அந்த ஊரில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இப்போ பேர் ராசிகளே வச்சுக்கோமே. இப்போ நத்தம் தொகுதின்னு எடுத்துக்கலாம். இந்த நத்தம் தொகுதியில் தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்க நின்னாங்கன்னா தோற்று போயிடுவாங்க. ஏன்னா அது விரயமாக போயிடும். நத்தம் அப்படிங்கிறது விருச்சகத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கோம். அதனால விரயமாக போயிடும். இப்போது சமீபத்தில் நானும் எங்கள் வீட்டுக்காரும் நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம விஜய் ஒவ்வொரு ஊருக்காக போய் பிரச்சாரம் மாநாடு நடத்தினார் இல்லையா? அப்போ கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஏதாவது மீடியாவில் உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சாக்கா நீங்கள் இதை கூட சொல்லலாம். அவருக்கு கரூருக்கு போனால் ஒரு பிரச்சனை இருக்குது. கரூர் அவருக்கு செட் ஆகலை. ஏன்னா இந்த நியூமராலஜி தான் போட்டு பார்த்துட்ருக்கோம். அவருடைய இந்தந்த ஊருக்கு பயணமாக வரணும் ஒரு லிஸ்ட்டு ஒன்று வந்திருந்தது ஃபேஸ்புக்கில். அதை வச்சு ஜென்ரலாக நாங்கள் போட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரூருக்கு போனால் அவருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கரூரில் அவருக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு ஊருக்குமே நம்மளுடைய பேர் அந்த ஊரை போட்டோம்னா அந்த ஊர் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, எகென்ஸ்டாக இருக்குமா? இப்போ சென்னைக்கு ஜெயிச்சவங்க நிறைய இருக்காங்க. அதே சென்னைக்கு ஜெயிக்க முடியாமல் தோற்று போனவங்க நிறைய இருக்காங்க. எப்போ சென்னைக்கு வந்தது போதும், நம்ம உள்ளூரில் போய் நம்ம கடை வச்சு பொழைச்சிக்கலான்னு வந்தவங்களும் நிறைய இருக்காங்க. அப்போ ஏன் சென்னைங்கிறது ஒன்று தானே? வந்தாரே வாழ வைக்கும் தமிழகத்தில் சென்னை முதன்மையானது. அப்போ எல்லாருக்கும் ஏன் வாய்ப்புகளை தரல? ஏன் ஒரு சிலருக்கு ஒத்து போக மாட்டேங்குது? இப்போ சினிமான்னு எடுத்துட்டோம்னாவே அதே தான். ஆமாம், நம்ம நிறைய பேர் சினிமாவில் சாதிக்கணும்னு வருவாங்க. ஒரு சில சும்மா ஒரு படம், பிச்சைக்காரன்கிற படம் எப்படி விஜய் ஆண்டனிக்கு அவ்வளோ பேர் வாங்கி கொடுத்தது. அந்த மாதிரி நம்ம விக்ரம் சாருக்கு சேது படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். அடுத்தவங்க நடிக்க தயங்க யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் ஏன் அவங்க ஜாதகத்தில் ஜெயிக்கப்படுதுன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டராக இப்போ ஒருத்தருக்கு பிச்சை எடுக்கணுங்கிற ஒரு நிலை, அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு ஒரு நிலை இருக்கு. அவங்க பிச்சைக்காரன்கிற படத்துல நடிச்சா ஓகன் வந்துடுவாங்க. இது அவருக்கு தெரியாமலே செய்த பரிகாரம். அது இயற்கை சில நேரங்களில் நமக்கு வழிவிடும்னு வச்சுக்கலாமே. அது நமக்கு ஒரு பரிகாரம் பண்ணா ஜெயிக்குமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த விதி வழிவிட்டால்தான் அந்த பரிகாரம் கூட நமக்கு வேலை செய்யும்.
ஒரு சிலருக்கு அது இயல்பாகவே நம்ம செய்கிற தான தர்மங்களாகட்டும், நல்ல விஷயங்களாகட்டும். ஏன் நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க, நல்ல அன்னதானங்கள் கொடுங்க அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்க? அப்படியாவது இந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக வேலை செஞ்சிடாதா அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தப்போ இயற்கையாகவே அந்த பரிகாரத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் 6, 8 சம்மந்தப்படுதுன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் சதா பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கணும், கடனுக்குள்ளே தான் இருக்கணும், நோய்க்குள்ளே தான் இருக்கணுங்கிற பலன் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், நீங்கள் டாக்டராவோ வக்கீலாவோ போலீஸாவோ ஆகிடுங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சந்தோஷமாக இருப்பாங்க? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையானவங்களோட தான் பழகுற மாதிரி இருக்கும். இப்போ போலீஸ்னு எடுத்தால் எப்போ பார்த்தாலும் அக்யூஸ்டோடலாம் பழகுற மாதிரி இருக்கும். அட்வொகேட்னு எடுத்துட்டா ஏதாவது ஒரு கேஸு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கணும். டாக்டராக இருந்தால் நோயாளிகளை பற்றி பார்த்துட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். அப்போ பிரச்சனைக்குரிய நிகழ்வு அவங்களாவே அவங்களுக்கு அவங்க செய்த அந்த புண்ணிய பலன் அந்த தொழிலை எடுக்க வச்சிடும். அப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் இடம் வலுவாக இருக்குன்னா அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கம் வரவே வராது. அவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இப்போ இயல்பாகவே அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா அவங்க பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இயற்கை வழி கொடுத்துருமா? நம்ம புண்ணிய பலன் இருந்தால் தான் அது கூட இயற்கை வழிவிடும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஜாதகம்ங்கிறது நம்ம தனிப்பட்ட அரசியல் ஜாதகம்னா இப்போ இந்த அரசியல் சூழ்நிலைகளில் 40% தான் அந்த அரசியலினுடைய மாற்றங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி. 2026 சூரியனுடைய வேல்யூ 40% தான் இருக்குது. அப்போ சூரியன் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். என்னதான் நிறைய திட்டங்களை 100% மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாலும் அது 40% போய் சேர்றதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்கும். அப்போ அரசியல் மாற்றம்ங்கிறது 40% நல்லா இருக்குது, 60% நல்லா இல்லை அப்படிங்கிறதான் எடுத்துக்கிட்டோம். எந்த தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அந்த 40க்குள்ளே தான் அவங்க முட்டி மோதி போராடி வரணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெஜாரிட்டியாக நமக்கு 4 கட்சிகள் இருக்கு. ஆமா, இப்போ இந்த 4 கட்சிகள் 3 தான் மெஜாரிட்டியாக இருந்தது. இப்போ 4ஆவது ஒரு கட்சி உருவெடுத்துருச்சு. இந்த கட்சி தனித்து நின்னால் அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்தடுத்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல் அதிகமாகவே இருக்கும். ஓகே. ஏன்னா என்ன அது புதுசாக உருவெடுத்த கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லை இது கூட்டணி அமைச்சா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு ஜாஸ்தியாகும். அதுதான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்கு. இப்போ தனிச்சு நிற்கும் பொழுது அவங்க ஜெயிக்க முடியல, அதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னும் போது கூட்டணி அமைச்சா ஜெயிக்க முடியுமா? இல்லை, கூட்டணி அமைச்சாலும் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அவருடைய ஜாதகம் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம பார்க்கல. அவருடைய பேராசிக்கும் நம்ம அட்சய லக்னத்தில் ஒரு பொதுவாக ஒரு பிரசன்ன ஜாதகம்னு போடுறது உண்டு. அதன்படி பார்க்கும்போது அவருக்கு கூட்டணி அமைச்சா அவருக்கு ஒரு நல்ல நேம், அது ஒரு 3ஆவது கட்சியாக கூட உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தனிச்சு அப்படிங்கிறப்போ அவருக்கு மெஜாரிட்டியாகவோ பதவியாகவோ கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். பெண்கள் செல்வாக்கு நிறைய அவருக்கு சப்போர்ட் பண்ணுமானா சப்போர்ட் பண்ணும். ஓகே மேம். மேம் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேதி, அதாவது ஒரு அரசியல்னு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தவங்களுடைய ஜாதகம் வேலை செய்யாது, எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள்னு ஒன்று இருக்கு, அவங்க கட்சி ஆரம்பிச்ச நாள்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா கட்சிக்குமே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது? கண்டிப்பாக அவங்க கட்சி ஆரம்பித்த டேட் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. டேட்டா நம்மக்கிட்ட இருந்தால், இப்போ ஏடிஎம்கே ஆரம்பித்த டேட்டு நம்மக்கிட்ட இருந்தால், அவங்களுடைய தலைவருடைய பிறந்த தேதி நம்மக்கிட்ட சரியான தேதியாக இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது இல்லைங்கிறப்போ அதை வச்சு நம்ம பேச முடியாது. மெஜாரிட்டியாக சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு 20 தொகுதிகளில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு இது என்ன சொல்வது, ஆசோலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி நிமிஷம் ஓட்டு எண்ணிக்கையில் அந்த சாயந்தரம் 6 மணி வரையும் கூட யார் ஜெயிப்பாங்கிற முடிவு நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ட் இருக்கும் தான் செய்யும் அரசியலை பொறுத்தளவில். ஓகே மேம். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்மக்கிட்ட அதிக அரசியல் ஜாதகங்கள் வருது, நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த எலெக்ஷன் பற்றி கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க முடியாது. அங்கே இருக்கணும், இருக்கிறத நம்மளால எடுத்து சொல்ல முடியும். இப்போ அவருக்கு 100% அரசியல் செல்வாக்கு நல்லா இருக்கு. ஒருத்தர் அரசியலை நல்லா ஜெயிக்கணும், நிற்கணும் அப்படின்னா அரசியலில் இன்வால்வ் ஆகுறது 3ஆம் பாவம், மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது 3ஆம் பாவம். அதில் வெற்றி பெறுவதுங்கிறது 11ஆம் பாவம். அவங்க ஜாதத்தில் 3, 11 நல்ல அமைப்பில் இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவம், அவங்க நிற்கிறாங்க, அவங்கள பார்க்குறவங்க அவங்களுக்கு
ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 7ஆம் பாவம் 3, 7, 11 வலுவாக இருந்தால் அவங்க அரசியலில் ஜெயிக்க முடியும். இதில் ஒரு மெஷர்மெண்ட்டு புதுவுடை மூர்த்தி சார் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் அப்படிங்கிறப்போ நான் 100% இருந்தால் மட்டும்தான் என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய பலம் 100% நான் இருக்கணும். அந்த 100% நான் இருந்து ஆப்போசிட்டை வந்து நம்ம ஏ டீம் பி டீம் நம்ம ஜாதகத்திலையும் பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கும்போது பி டீம் வந்து உங்களுக்கு 70 தான் இருக்குது, 65 தான் இருக்குன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி, நமக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதே நமக்கு ஒதுங்கக்கூடிய தொகுதியினுடைய பேரும் நமக்கு 100% நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும். இப்போ யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய பேரும் முக்கியம், இருக்கக்கூடிய இடமும் முக்கியம். இருக்கக்கூடிய இடமும் முக்கியம். அவங்க ஜாதகம் முதல்ல முக்கியம், பேர் மட்டும் வச்சு இதில் வெற்றி தோல்வி நிர்ணயம் இல்லை. நம்ம பொதுவாக நடக்குமா நடக்காதான பிரசன்னமாக பார்த்து சொல்கிறது ஒரு விதம், தனிப்பட்ட ஜாதகம் தான் என்றைக்குமே 100% பேசக்கூடியது. அதனால் இது பிரசன்னம்ங்கிறது ஒத்தையாரட்டையாங்கிற மாதிரி தான், அப்போதைக்கு வர்றதை வச்சு நம்ம ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். தனிப்பட்ட ஜாதகமாக இருக்குது, அவங்க ஜாதகத்தில் அரசியல் காரணங்கள் நிறைய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே அவங்க நிற்கக்கூடிய தொகுதி, அவங்களுக்கு சீட்டு இந்த தொகுதின்னு ஒதுங்கும் இல்லையா, அப்படி ஒதுங்கக்கூடிய தொகுதியில் இவங்களுக்கு சீட்டு நல்ல விதமாக, இப்போ ஒரு கட்சிக்கு 20 தொகுதியை ஒதுக்குறாங்கன்னா அந்த 20ம் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய பேர்களை அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு 20லையுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். இல்லை அவங்களுக்கு ஒத்து போகலை, அவங்க கட்சியோடு அது ஒத்து போகலை அப்படின்னா இந்த நியூமராலஜியில் நான் அந்த சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று என்னுடைய பேருக்கு என்ன ராசி வருது, அடுத்து நான் எந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன், அந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது, அடுத்து நான் நிற்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதிக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்கிறத அழகாக அதில் காமிச்சு கொடுத்துரும். அந்த அளவுக்கு நமக்கு அட்சய லக்ன பத்ததி சாஃப்ட்வேர் வந்து சார் எல்லாமே அதில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சாருக்கு தான் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லணும். நிச்சயமா மேம். இப்போ நீங்கள் இப்போ நியூமராலஜின்னு சொன்னதால் நான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ விஜய் அவர்கள் அப்படின்னா அவங்களுடைய நியூமராலஜி கணக்குப்படி எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா? அதாவது இப்போ வந்து 60% வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் அவங்க கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்லபடியாகவும் இருக்கும், ஆனால் 100 கிடைக்காது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கண்டிப்பாக இப்போ நியூமராலஜி படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு சில விஷயத்தை அவர் மாற்றினார் அப்படின்னா 60ன்றது 70 மாறும் அப்படின்ற மாதிரி எதனா விஷயம் இருக்கு? கண்டிப்பாக 60ங்கிறது 70 மாறும், 100 மாறாது. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர 70 மாறும். அது அந்த கரெக்டான ஊர்களை செலக்ட் பண்ணி அவங்க தொகுதியில் அவங்களுடைய ஆட்களை நிப்பாட்டுறாங்க. அதாவது இப்போ கூட்டணி கட்சிகளை அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்டணி கட்சிகள்லையும் இவங்களுக்கு ஃபேவரபிளான அந்த தொகுதியை இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு 80% வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஓகே மேம். மேம் இதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கரூர் அப்படின்ற ஒரு இடம் வந்து விஜய் அவருடைய நியூமராலஜிக்கு செட் ஆகலை, அதனால இங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி வேற ஏதாவது இடங்கள் இருக்கா? இல்லை வேற ஏதாவது இடங்களை நம்ம போட்டு பார்க்கணும். அது அப்போது விளையாட்டு போல் நாங்கள் போட்டு பார்த்தோம், அவர் அந்த தொகுதிக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி. இப்போது ஈரோட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈரோட நம்ம நியூமராலஜியில் போடுறோம். ஈரோடு கும்பத்தை குறிக்கக்கூடியது, அவருடைய பேராசி ஈரோடு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு செல்வாக்கு அங்கே அதிகமாக இருக்கும். அவருக்கு அங்கே போனாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவரால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த ஈரோடுங்கிறது அவருக்கு நல்லாவே இருக்குது. ஒரு சில விஷயங்களில் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில இடங்களில் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும், ஆனால் கரூர் அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவருக்கு அங்கே வந்து சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது, பெண்களுடைய மகத்துவம் அங்கே அதிகம். அது இல்லாமல் அங்கே மஞ்சள் மாநகரம் இல்லையா, குருவுடைய நிகழ்வு அங்கே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த ஈரோடுங்கிறது ஒரு நல்ல பேரை கொடுத்துடும். மேம் ஒருவேளை சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விஜய் அவர்களுக்கும் அந்த டிவிகே கட்சி அதுக்கும் சென்னை வந்து பாசிட்டிவாக இருக்குமா மேம்? சென்னைனாவே மேஷம் அப்படின்னு தலைமை இடம் அப்படிங்கிறதுனால நம்ம பொதுவாக ராசிகள்லேயே சென்னை வந்து மேஷம்னு தான் எடுத்துக்குவோம். நியூமராலஜிலையும் அதனுடைய எண் கணிதத்தில் மேஷம் அப்படிங்கிறது தான் வருது. அவருடைய பேருக்கு சென்னைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை, அதில் ரொம்ப அவருக்கு ரொம்ப செலவு பண்ணணும், அப்படி செலவு பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்குமான்னா கிடைக்காது. சென்னையில் அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ அவர் வந்து சென்னையில் போட்டிடுறாரு அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே. இப்போ அந்த மாதிரி நம்ம நியூமராலஜிக்கு ஏற்ற மாதிரி செய்தோம் அப்படின்னா வெற்றி பெற 50% வாய்ப்பு தான் சென்னையில் இருக்கும். இப்போது கேப்டன் கட்சி, டிவிகே கட்சி, நம்ம அதிமுக கட்சி, சசிகலா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி நம்ம எலெக்ஷன் பற்றின விஷயங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்காக பேசுனீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி மேம். நன்றி.